குருவாழ்க குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரி அனைவருக்கும் கண்ணபுரம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் ஆணி மாத பலன் எவ்வாறு இருக்கப் போகிறது. மேசம் முதல் மீனராசி வரையில் வாரங்களை விரிவாக பார்ப்போம். 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை ஆணி முதல் நாள் பிறக்கிறது. இதன் பலனாக மேசராசி சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். உங்களுக்குள் குடும்பத்தில் இருந்த மனசிக்கல், பொருளாதார பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இவ்வளோ நாளாக எவ்வளோ வந்தாலும் காசு பற்றாக்குறை பத்தலைன்னு இருந்த நீங்கள் இனிமேல் அந்த வீண் செலவெல்லாம் குறைஞ்சி கையில் ஒரு 4 காசு நிற்கிற அளவுக்கு இந்த ஆணி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப தலைவர்களுக்கும் ஒரு சிறு சேமிப்பு இந்த மாதத்தில் கூடும். சிறு சேமிப்பு என்றால் வீண் வரையத்தை தடுத்து 4 காசு கையில் சேர்த்து வைப்பீங்க. தாய் வீட்டு வழியிலும் ஒரு ஆதாரம் பயன் கிடைக்கும். உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். உறவினர்கள், மாமனார் மாமியார் நாத்தனார் என்ற உறவு, பகையாக இருந்த உறவு எல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதத்தில் போகும்போது சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ஒரு மனஸ்தாபங்கள், அதாவது ஒரு ஈகோ பிரச்சனை, இதெல்லாம் தானாக விலகிடும். நீங்கள் மனசு விட்டு பேசுங்க. கணவன் மனைவிக்கு ஒரு கிஃப்ட்டு, மனைவி கணவன் ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்து வெளியே கூட்டின்னு போகிறது, 4 இடத்துக்கு கூட்டிட்டு வர்றது. ஸோ ஒரு மனசு ஆறுதல் கிடைக்கும். உங்களுக்கு ஒற்றுமை ஓங்கும், பலப்படும். ஆகவே இந்த ஆணி மாதம் குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடலாம். உங்கள் ராசிக்கு 3இல் பதிலாக குரு புதன் சூரியன் சேர்க்கை இருப்பது, முக்கூட்டு கிரகங்கள் சேர்க்கை இருப்பது, அந்த இடத்தில் உங்களுக்கு இவ்வளோ நாள் மேசராசி தடைப்பட்டு இருந்த காரியங்கள் அனைத்தும் தடை விலகி இனி எல்லா காரியமும் வெற்றி பெறும். உங்களுக்கு நினைச்சது நடக்கும். போகிற இடத்துக்கு ஒரு காரியமாக போகிறீங்களா, ஜெயமாகும், வெற்றி ஆகும், சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஒரு ஆஃபீஸ் வேலையாக போனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது உங்கள் சொந்த வேலையாக போனாலும் சரி, தடை இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு பூர்த்தி ஆகும். வருத்தப்பட வேண்டாம். அதே போல் உங்களுடைய சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரும். பிள்ளைகளும் உங்கள் பேச்சை கேட்பார்கள். படிப்பு மந்தநிலையில் படிப்பும் உயரும். பசங்களுடைய படிப்பு கொஞ்சம் செலவாகும். வெளிநாடு வெளி மாநிலமோ ஹாஸ்டலோ தங்கி நீங்கள் உங்கள் பசங்களை படிக்க வைக்கலாம். அதெல்லாம் நல்ல ஆதாரமும் நல்லா இருக்குது. பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்கலன்னு வருத்தப்பட வேண்டாம். இந்த மாதத்துலேருந்து நல்லபடியாக பேச்சு கேட்பார்கள். உங்கள் பசங்க லவ் பண்ணுறாங்களேன்னு வருத்தத்தில் இருக்கீங்களா, அவங்களே தானே பிரிஞ்சுட்டு வந்துடுவாங்க. வருத்தப்படாதீங்க. ஒரு சிலருடைய காதல் மட்டும் சக்ஸஸ் ஆகும். அப்பா அம்மா சம்மந்தோடு திருமணம் நடக்கும். சரிங்களா? திருமணம் ஆகாமல் இருந்தால் உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ தள்ளிகிட்டே போகுதா, அந்த தோஷம் இந்த தோஷம் ஏகப்பட்ட தோசை சொல்லி தட்டி கழிச்சிட்டே வராங்களா, கல்யாணம் தள்ளினே போகுதுன்னு வருத்தப்படுறீங்களா, இனி கவலை வேண்டாம். உங்கள் பெண் பிள்ளைக்கு இந்த மாதத்தில் ஒரு அருமையான அரசு வேலை உள்ள மாப்பிள்ளை, அதுவும் மத்திய அரசில் உள்ள மாப்பிள்ளை கண்டிப்பாக வருவார்கள். கண்டிப்பாக அது நிச்சயமாகும். அதே உங்கள் பையனுக்கும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல ஒரு பொண்ணு அமையும். சிறப்பாக இருக்கும். வசதி வாய்ப்பில் நல்லாயிருக்கும். சொந்தத்தில் கூட அமைய வாய்ப்பு இருக்கிறது. இல்லை உங்கள் நண்பர் மூலியமாகவோ உறவினர் மூலியமாகவோ பொண்ணு உங்கள் பையனுக்கு அமைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அதை பயன்படுத்திக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியத்துக்கு உண்டான நேரம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. வருத்தமே பட வேண்டாம். உங்களுக்கு அதாவது 11இல் கும்பராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். திடீர் பண வரவு, திடீர் யோகம் ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். ஏதாவது லோன் போட்டிருந்தாலும் ரொம்ப நாள் போட்டு லோன் தங்கி பெண்டிங் வரல அலைகிறீங்களா, அது உடனே இந்த மாதத்தில் கிடைக்கும். ஒரு பெரிய ஒரு பண உதவி, பொருள் உதவி, நீங்கள் எதிர்பார்த்தது ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசி 12 சனி பகவான் இருப்பது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. எப்படி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து
முக்கியமாக பார்த்தா முட்டி கீழே முட்டி வலி, பாத எரிச்சல், இதில் கொஞ்சம் கவனம் தேவை. இதெல்லாம் கொஞ்சம் காட்டும், கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? சொந்தக்காரர்கள், உறவினர்கள் கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு 70% ஆதாயமாக தான் இருக்கிறது. அதனால் வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய வேலை வாய்ப்பு ஏதாவது தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பரீட்சை ஏதாவது இருந்தால் அரசாங்க வேலைக்கு கண்டிப்பாக நல்லபடியாக நீங்கள் எழுதுவீங்க. கண்டிப்பாக ஏற்கனவே பரீட்சை எழுதுங்களுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்டு இந்த மாதத்தில் சேரும். அரசு வேலை இருப்பவர்களும் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கீங்களா? நீங்கள் ஒரு இடம், மனைவி ஒரு இடம் வேலை செய்யணும், 2 பேரும் ஒரே இடத்துக்கு மாற்றி வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் அதை ஏற்பாடு உங்களுக்கு அது அலுவலர் ஆஃபீஸர்கள், உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க, பயன்படுத்திக்கலாம். ஐயா, கூட வேலை செய்கிறவங்களாம் கொஞ்சம் மன கஷ்டம் இருக்குது அவங்களால. உங்களுக்கு தெரியுதா நல்லா உங்களுக்கு? ஆமாம், அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் போக சரியாகும். நீங்கள் யாரும் வம்புக்கும் போக வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலை இருங்க. யார் எது சொன்னாலும் அந்த பக்கம் காலை வாங்கி அந்த பக்கம் விட்டு போயிட்டே இருங்க. எந்த பிரச்சனையும் வர. நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக யோசிக்காமல் டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவீங்க, டக்குன்னு ஏதாவது ஒன்று செஞ்சு விடுவீங்க, பின்னாடி வருத்தப்படுவீங்க. அதுதான் உங்களுடைய சுபாவம். அதனால் கொஞ்சம் இனிமேல் நின்று நிதானிச்சு கொஞ்சம் பொறுமையாக கையாளது மிக மிக சிறப்பு. உங்களுடைய அதாவது உங்களுக்கு பிரிந்த கணவனாலும் மனைவியாக பிரிஞ்சு இருக்கிறீங்களா? மேஷராசி ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று சேருங்க, ஈகோ விட்டு விடுங்க. நாள்பட்டா வீட்டுக்காரர் கூட்டின்னு போகணும். நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை கூட இந்த மாதம் கூட்டின்னு போவார். விட்டு கொடுத்து போய் பசங்களுக்காக குடும்பம் நடத்துங்க. எல்லாம் சிறப்பாக இருக்கும். டைவர்ஸ் ஆனவங்க கூட மறுபடியும் ஒன்று சேரலாம். அல்லது வேறு திருமணம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கா? கண்டிப்பாக செஞ்சுக்கலாம், வருத்தப்பட வேண்டாம். 2வது திருமணம் சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக நடக்கும். நண்பர் மூலியமாகவோ தெரிஞ்சவங்க மூலியமாக ஒரு வரன் கண்டிப்பாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு கண்டிப்பாக வரன் உங்களுக்கு வர அமைப்பு வாய்ப்பு இருக்குது. அதனால் பயன்படுத்திக்கங்க. சூப்பராக இருக்கும், நல்லபடியாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த அமைப்பு நல்லா 2வது திருமணம் நல்ல அமைப்பு நல்லா இருக்குதுனால சரிங்க ஐயா. விளையாட்டுத்துறையில் இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாடு, வெளி மாநிலம், இப்படி ஊரை விட்டு ஊரை போய் விளையாடும், பதக்கம் வாங்கின்னு வரத்துக்கு, ஊருக்கு நல்ல பேர், நாட்டுக்கு நல்ல பேர், குடும்பத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குறவர்களுக்கு உங்களுடைய மதிப்பு உயர். விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு சிறந்த யோகமாக இருக்குது. மாணவர்களே, விளையாட்டு வீரர்களே, தைரியமாக சக்ஸஸ் ஆகும். தைரியமாக செய்யுங்க, போயிட்டு வாங்க, வென்று வாருங்கள். உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சாதகமாக இருக்குது விளையாட்டு வீரர்களுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா தொழில் செய்பவர்களுக்கு தடையாக இருந்தால் அனைத்து, அதாவது எதிரிகளால் ஏற்பட்ட தடை, தொழில் நஷ்டம்னு போயிட்டு இருக்குதா, ஆளுங்க வரல, தொழில் லாஸ் ஆகிட்டு இருக்குது, எதிரிகளை சூழ்ச்சி இருக்குமா, இப்படிலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாமே பனி போல் விலகி இந்த மாதத்தில் உங்கள் தொழில் ஒரு முன்னேற்றம், தொழில் ஒரு வெற்றி, ஒரு சிறப்பாக இருக்கும். ஏன் சொந்த தொழில் தொடங்கணும் ரொம்ப நாளாக கனவு கண்டிருக்கிற நீங்கள் இந்த மாதம் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு. ஒரு பொட்டி கிடைக்காது, நீங்கள் ஓனர் ஆகிடுங்க. அதனால் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் தொழில் தொடங்கலாம், 4 பேருக்கு உதவி பண்ணலாம். அதனால் தொழில் செய்பவருக்கும் அற்புதமான ஒரு பொற்காலமாக இருக்கிறது. நண்பர்களிடத்திலே பார்த்து பக்குவமாக பழகுங்க, உங்களுக்கு நல்லது செய்வாங்க. பெண்களால் ஒரு ஆதாயம் இருக்கிறது, ஒரு சின்ன ஒரு மனசாமர வாய்ப்பு இருக்கிறது. அதை கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாளுங்க. கூடுமான வரையில் கெட்ட பழக்க வழக்கங்களை நீங்கள் விட்டுட்டிங்களா, நீங்கள் தான் நாட்டுக்கு ராஜா. அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத நட்புகள், இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிட்டீங்களா, இல்லீகல் உறவுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி எதுவும் இல்லாமல் இருந்தீங்களா, நீங்கள் உண்மையிலே ஒரு கிங்கு தான். நீங்கள் கிங் மேக்கர் மாதிரி ஆகிடுவீங்க. ஸோ அதுலேருந்து விலகி குடும்பத்தை வழி நடத்தி பாருங்கள். வாலிபராக இருந்தாலும் சரி, வயசானவங்களாலும் சரி, நடுத்தர வயசானவங்க யாராலும் சரி, மேஷராசி அன்பர்கள் இந்த மாதம் உங்கள் குலதெய்வத்து கோயில் சென்று வாருங்கள் ஒரு முறை. அனைத்தும் சீரும் சிறப்புமாக உங்களை குலதெய்வம் உங்களை வழிநடத்தி செல்லும். அதனால் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.